கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe. அரசல் வரசல நானும் கேள்விப்பட்டேன் மச்சான். நான் அப்பவே உன்கிட்ட சொல்லிருப்பேன், நீ உன் தங்கச்சி அடிய அப்படின்னு எதுவும் நினைக்கவே. இதான் முக்கியம் மச்சான், மானம் தான் முக்கியம் மச்சான். தூக்கல் மச்சான் அவன. மச்சான் நீ இந்த சம்பவத்தால நாளைக்கு நம்ம பஜாருக்கு ரோட்டுக்கு போகும்போது வீட்டை முடிக்கிட்டு போக முடியுமா மச்சான்? ஏன் மச்சான் முடியல மச்சான். சாதி முக்கியம் மச்சான். எனக்கு ஜாதி தான் மச்சான் முக்கியம், ஜாதி தான் முக்கியம். நம்ம சாதி கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய அவர் ரெண்டத்தை வெட்டி கொள்ளுத மச்சான். வெட்டுங்க மச்சான், அருவாள் எடு மச்சான். எடு மச்சான் அருவாளை. இந்த போற மாதிரி மச்சான், வெட்டு மச்சான். ஓடு மச்சான், இவன மச்சான். இடத்தில் ஆயிரக்கணக்கோர் குவிந்துள்ளனர். தம்பி, இந்த உடனுக்குடன் செய்திக்காக ஏபிசி டிவிக்காக ஒளிப்பதிவாளர் தம்பியுடன் அக்கா. தம்பி, அந்த சம்பவ இடத்தில் பெற்று நேரடி காட்சியை பார்ப்போம். வாழ்க்கை வந்து ஒரு பொற்காலம். நல்லா படிக்கிறவங்க லைப்ரரியை யூஸ் பண்ணி படிக்கிறவங்க நல்ல உயர் அதிகாரிகள் ஆயிருந்தாங்க. ஜாதி சண்டை போடுறவங்க, ஸ்ட்ரைக் பண்றவங்க, போராட்டம் பண்றாங்க எல்லாம் அவங்களுடைய எதிர்காலத்தையே தொலைச்சிடுறாங்க தம்பி. ஆமாக்கா, கல்லூரி வாழ்க்கையில் நல்லா படிச்சு வந்தவங்க நம்ம ஐயாக்கா அம்மா மாதிரி பெரிய ஆளாகி இந்த மேடையில அந்த வாழ்க்கையில படிக்காம எஸ்ஐ செலக்ஷன் ரிட்டன் டெஸ்ட் நடக்குது. அதுக்குள்ள ரிசல்ட் வந்துருச்சு போல. ஆமா தம்பி, ரிசல்ட்லாம் வந்துட்டு உடனுக்குடன். பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். படிக்கும்போது பார்த்தது 3 வருஷம் ஆச்சுடா. எப்படி இருக்கா? எங்க இருக்கா? சரிடா, சூப்பர்ரா. நான் பேங்க் மேனேஜர்ரா. 40,000 தராங்கடா. யாரா? ஆமாடா குமார். சரிடா சரிடா, பாப்போம்டா, அவனை பாப்போம். காலேஜ் படிக்கும்போது பார்த்தடா. நல்லா இருக்கா? நீ எப்படி இருக்கா? நீ என்னடா பண்ற? சூப்பர்ரா சூப்பர்ரா, ஆர்டிகல்ரா. டேய் சூப்பர்ரா. டேய் மச்சான், நீ காலேஜ் படிக்கும்போது ஊர்ல ஜாதி கலவரத்துல ஒரு பிரச்சனை இருக்கா? என்னடா ஆச்சு? சரிடா சரிடா. சரிப்பா சரி வந்துரு. ஏய் யாரா போன்ல யாரா? ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்க மச்சான். என்னடா மச்சி? வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்க. நீங்களும் வாங்கடா. பேரு ஆமா இல்லையா? சரி, அவர் வந்தவொடனே என்ன பார்க்க சொல்லுங்க. டைரக்டர் செலக்ஷன் ஆயிருக்கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். டைவருங்க, வாழ்த்துக்கள் தம்பி. வேற என்ன பேர் தம்பி? குமார் சார். குமாரா? வயசு 24 சார். அப்பா பேரு சேர்மதேவி. சரி, நீங்க எதுவும் கட்சியில இருக்கீங்களா? இயக்கங்கள் எதுல இருக்கீங்களா? அம்மா மீனா, கொஞ்சம் இங்க வாங்க. ப்ரீவியஸ் கேஸ் எது இருக்கான்னு பார்த்து நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்து சொல்லுங்க. காலேஜ் படிக்கையில ஏறாத மாணவர் கூட சேர்ந்து ஜாதி சண்டை போட்டு, அதனால ஒரு ஜாதி சண்டை போட்டதுனால ஒரு கேஸ் இங்க இருக்கு. அந்த கேஸ் அது எங்க நிலைய ஆவணப்படி முடியல, கோர்ட்லயும் முடியல. உங்க மேல கேஸ் இருக்கிறதுனால நீங்க பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது, இந்த எஸ்ஐ செலக்ஷன் அறிக்கையில் அந்த வேலைக்கும் போக முடியாது. இருக்கிறதுனால இந்த கேஸ் முடியல. வெளியில வச்சு சமாதானமா பேசிடுவாங்க. கேஸ் முடியல. நீங்க யாரு இருக்கு? நீங்க என்ன பண்றீங்க? பேங்க் மேனேஜர். நீங்க ஆமா. அதனால உங்க பையன் அதே கட்சியில அவங்க நல்லா படிக்கவே நல்ல வேலையில இருக்காங்க. எல்லாம் மன்னிக்க முடியாங்க. காலேஜ் படிக்க ஏறாத கூட சேர்ந்து ஒரு ஜாதி சட்டம் வெளியிட்டு நாங்க கிளியரன்ஸ் தர முடியாது. உங்க பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. போக முடியாது.
படிக்கிற வயசுலயே அவன்கிட்ட நான் வந்து எடுத்து சொன்னேன். கஷ்டப்பட்டு அவன் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போறதானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுலயும் மண்டலி ஓட்டுதானே அவன். பாத்தீங்களா பெற்றோர்களே, பாத்தீங்களா நல்லா காலேஜ்ல படிச்சான். அந்த பையன் வந்து என்ஜினியரா இருக்கான். இன்னொரு பையன் பேங்க்ல மேனேஜர் இருக்கான். காலேஜ் படிக்க சேரக்கூடாது. என்ன தம்பி ஜாதி வரி உச்சகட்டம் சொல்லிட்டு இருக்காங்க? ஜாதி வரியில உச்சகட்டத்துல என்ன நடக்கும் தம்பி? எந்த பிரிவினையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாக்கா. இந்த மனுஷன் காதல் பண்ணும்போது தான் இந்த ஜாதிக்காரன்